சமணர் சாட்டர்டே சண்டேல வந்து பிரபு நல்ல ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாப்படி. 48 மணி நேரத்தில் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னாக்கா ஒரு ஹெவி தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆயில் தட்டுப்பாடெல்லாம் தெரியும். ஸோ அது இது ஆச்சுனாக்கா இன்னும் பெரிய அளவு ப்ராப்ளம் ஆகுன்றது ஒரு பயம் வந்து மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் டவுனு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் மார்க்கெட் நிஃப்டி 601 பாயிண்ட் வந்து மைனஸ். செம்மையாக வந்து அடுத்த இன்னும் ஒரு லெக்கு தான் இருக்குது 22,000. அதுதான் முக்கியமான சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்துடும் போல இருக்குது. ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் வந்து உடச்சி கீழே வந்தது. இன்னும் 22 சப்போர்ட் கூட உடைக்குமான்ற அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்ப்போம். அது எல்லாமே நம்ம சார்ட்டில் என்னது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கேன்ட்டு. பட் இதுவே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் ஒரே சந்தோஷம், ஒரே பூரிப்பு. என்னன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8% இறங்கியிருந்தது. சில்வர் வந்து காலையில் வந்து எம்சிஎக்ஸில் இன்ட்ராடேல வந்து 13% வரை இறங்குனுச்சு. கோல்டு வந்து மினி கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஈவன் வந்து லோயர் சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணி அது லோயர் சர்க்கியூட் வந்து டச் பண்ணிச்சு. பட் என்ன விஷயம்னாக்கா லோயர் சர்க்கியூட் டச் பண்ணிட்டு ஒரு செகண்டு 2 செகண்டு தான் இருக்கும். உடனே வந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு. பட் சில்வர் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த லோயர் சர்க்கியூட் வரைக்கும் வந்தது. பட் அதை வந்து டச் பண்ணலை. பட் வாட் எவர் இட் மேபி நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்து கோல்டு வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விஷயமா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ஒருத்தருக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே விஷயத்தினால சில கான்சிக்வன்சஸ் வந்து சிலருக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குது. ஸோ ஃபர்தர் எல்லாமே வந்து ரைட்டில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டேஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட். ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் மைன் பிளானிங் டிசைன், இது ஆல்ரெடி வந்து இது வந்து பிஎஸ்டி ஐபிஓ சொல்லியிருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் என்னன்றது பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்ன தான் பிஎஸ்சினாக்கா எஸ்பெஷலி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பட் இதுலையுமே இன்னும் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் ஸ்டில் வந்து இதனுடைய க்ளோசிங் வந்து நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இருக்குது. ஸோ இதோடைய ரியல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து நாளைக்கு தான் வந்து தெரிய வரும். பட் சோஃபார் வந்து ஒரு சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேபி வந்து சாரி நாட் மேபி நாளைக்கு வந்து இன்னும் 2 ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. அமீர்சந்த் ஜெகதீஷ்குமார், இன்னொன்று வந்து பவரிக்கா. ஸோ இது 2 டீட்டெயிலுமே கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்து என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இன்னொன்று வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சு ரெடியாக இருக்கிற ஐபிஓ வந்து ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ், அதோடைய லிஸ்டிங் வந்து நாளைக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து நாளைக்கு என்னன்றது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ரைட். சரி, இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட் மட்டுமும் அடிச்சிட்டாங்களோ அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஈரான் இஷ்யூ வந்து எஸ்பெஷலி ஏஷியன் மார்க்கெட்டை நிறையா போய் பாதிச்சிட்ருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்டும் வந்து டவுனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்பெஷலி ஜப்பான் மார்க்கெட் 3.68%, சைனா ஹாங்ஸிங் வந்துட்டு 3.54, இன்னொன்று சைனா எஃப்டிஎஸ்சி சைனா 50 வந்து 3.51. ஸோ இதில் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னென்னாக்கா நம்ம மார்க்கெட் வந்து 2.60 தான் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை விட மோசம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் கொரியன் மார்க்கெட் வந்து 6.49% வந்து டவுனில் இருக்குது. ஸோ மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த ஈரான் போர் வந்து ஏற்படுத்திகிட்ருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு. ஒரு பக்கம் வந்து இது பொருளாதார ரீதியாக எல்லாரையும் பாதிக்கும்னா கூட வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். அது ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனுடைய விளைவு வந்து சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னதான் இந்த மார்க்கெட் அடித்தா கூட சில லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு சீப்பான ரேட்டில் பல ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து வாய்ப்புகளாக தான் இதை வந்து பார்க்கணும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய மார்க்கெட் இன்றைக்கி பார்த்துருவோம். நிஃப்டி 601 பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் 667 பாயிண்ட்டு, மிட் கேப் 781, ஸ்மால் கேப் வந்து 559, மைக்ரோ கேப் 920 பாயிண்ட் வந்து டவுன்.
ஸோ எல்லாமே வந்து ரெட்டில் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்க்கும்போது ஃபியர் இண்டெக்ஸ் விக்ஸ் வந்துட்டு 17.78% வந்து நீங்கள் ஒரு நாளில் மட்டும் ஏறி இருக்குது. 26.86 இருக்குது. ஹியூஜ் விக் ஹியூஜ் வாலட்டாலிட்டி. கண்ணா பின்னான்னு இருக்கும் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ பையருக்கு வந்து இது உகந்த மார்க்கெட்டே கிடையாது. இந்த மார்க்கெட்டில் வந்து செல்லருக்கும் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த புட் ஆப்ஷன்லாம் வந்து மேபி 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்குன்ற மாதிரி இப்படி ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைக்கில் வந்து ரைட் பண்ணவங்க அதெல்லாம் ரொம்ப காலி. ஸோ அதனால் வந்து இது இப்போதைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் அது ஈவன் செல்லருக்காக இருக்கட்டும் பையருக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான இது. சிலருக்கு அடித்த ஜாக்பாட்டாக இருக்கும். பல பேருக்கு வந்துட்டு பதம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்க கேபிட்டலில் பதம் பார்க்கக்கூடிய நிலைமை தான் எல்லாத்துக்குமே. ரைட். ஓகே. செக்டரல் வைஸ் எப்படி இருக்குன்றது பார்த்தலாம். ஸோ டீப்பாக பார்த்தோன்னாக்கா நல்லா அடி வாங்கினதுனாக்கா கன்சியூமர் டேபிள் வந்து 5.71% வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு. மெட்டல் 4 பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2%க்கு மேலே. கொஞ்சம் தப்பி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி 0.18% வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே மோர் தென் 2%, 3, 4, 5. ஸோ எல்லாமே வந்து டீப் ரெட்டில் இருக்குது. ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் வந்து தயவு செஞ்சு இப்போதைக்கு வந்து லாங் எடுக்கிறது வந்து சுரிதமாக இருக்காது. கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாக்கா இடிஎஃப்ல ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பண்ணுறது இருக்கலாம். மற்றபடி ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறது நல்லது. பல நேரங்களில் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காரக்கூட நம்ம கற்றுக்கணும். ஸோ அதற்கான தருணம் தான் இப்போ இருக்கிற தருணம். ரைட். ஸோ சார்ட்டில் பார்த்தலாம் எப்படி நிலைமை அப்படின்றது. ஸோ நிஃப்டி வந்து நல்ல ஒரு கண்டினியூஸ் ஃபாலு. இதோடைய அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்றது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வச்சு நான் காட்டுறேன். இப்போ நம்ம டே சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். வீக்லி சார்ட் நான் காட்டுறேன் நான். ஸோ நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட் வந்து 54,000 அதை பிரேக் பண்ணி நல்லா கீழே வந்துருச்சு. ஹெவியாக பாருங்கள். ஆக்சுவலாக வந்து தொத்திக்கிட்டு இருந்தது அந்த சப்போர்ட்டை. நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிட்டு நல்ல டவுன்ஃபால். அதே மாதிரி ஐடி பார்த்திங்கனாக்கா இதுதான் பார்த்திங்கனாக்கா திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ ஃபால்லையும் சரி ஒரு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஐடி பெரிய அளவில் அடி வாங்கலை. இப்போ கூட பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இதோடைய சப்போர்ட் வந்து 27,750 இதோடைய சப்போர்ட் இது. பட் அந்தளவுக்கு வருமானது டவுட்டாக இருக்குது. ஐடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லலாம். நான் அடி வாங்குறதுல ஆல்ரெடி அடி வாங்கியாச்சு இது. மற்றது எல்லாமே இப்போ தான் அடி வாங்கிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி அடி வாங்கி ஓஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் ஸ்மால் கேப் எகெயின் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ஃபால். அதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 14,000. ஸோ எகெயின் வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது நல்லா இன்னும் கிளியரான சப்போர்ட் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து 22,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வர வேகத்தை பார்த்தா அடுத்த ஒரு சின்ன ஒரு கேப் வந்தாலே போகும். இல்லாட்டி இன்னொரு டவுன்ஃபால் வந்தால் கூட இன்ட்ராடேயில் கூட இது வந்து டச் பண்ணுறதுக்கு ஈவன் நாளைக்கே கூட சான்சஸ் இருக்குது. மேபி அந்த 48 ஹவர்ஸில் அவங்க எதுவும் பண்ணலை, இன்னும் வந்து நிலைமை மோசமாகுது, நேட்டோ நாடுகள் கூட வந்து இது கோதாவில் குதிக்கிறாங்க அப்படின்னாக்கா கஷ்டம்தான் நிலைமை பார்க்கலாம். ஸோ தென் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்து 50,000 இது. ஐடிக்கு வந்து 27,750. ஸ்மால் கேப்புக்கு வந்து 14,000. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லெவல். பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்றது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணி பாட்டம் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காட்டணும். ஸோ மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.